ஜப்பானில் சற்று முன்பு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.8 இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. ஜப்பானின் போனன் தீவுகளில் உள்ள சிச்சிஷிமா என்ற இடத்தை மையமாக கொண்டிருந்த இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கின. நிலநடுக்கத்தால் சேதம் ஏற்பட்டதா என்பது குறித்த விவரங்கள் இதுவரை தெரியவரவில்லை. ஜப்பானில் 7.8 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பது குறித்த விரிவான தகவல்களை ஜப்பானில் வசிக்கும் தமிழர் ஆறுமுகம் மற்றும் பழனி ஆகியோரிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். வணக்கம். நிலநடுக்கம் எப்போது ஏற்பட்டது சார்? உள்ளூர் நேரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நேரம் என்ன? ஜப்பானின் நிலநடுக்கத்தில் தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது, உங்களால உணர முடிஞ்சதா? கரெக்டா ஜப்பான் டைம் 8:30 மணிக்கு நிலநடுக்கம் நடந்துச்சு. அப்போ டோக்கியோ, யோக்கோஹாமா, அந்த கனகாவா ஏரியாலாம் நிலநடுக்கம் இருந்துச்சு நிறையா. பட் தட் இஸ் நோ சேதாரம் எதுவும் கிடையாது இங்க. இப்ப நான் யோக்கோஹாமா ஏரியால, கனகாவா ஏரியால இருக்கேன் நானு. பட் நான் கொலீக் ஒருத்தர் டோக்கியோல இருக்காரு. கலை யூஆர் தேர்? இருக்காருங்க சார். நான் கலைச்செல்வம் பேசுறேன். டோக்கியோல உள்ள நிஷியோஜிமா அப்படின்ற பகுதியில இருக்கேன். கரெக்டா ஒரு 8-8:30 மணியை போல ஒரு பெரிய எர்த்குவேக் ஒன்று வந்தது. 2011 நான் அங்கதான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் அதை ஒட்டி தான் இருந்தது. ஆனா கொஞ்சம் பயப்படுற எதுவும் இல்லை. கட்டடம் கொஞ்சம் பெருசா ஆடிச்சு, மற்றபடி ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. சரி, ஆறுமுகம், நீங்க சொல்லுங்க. டோக்கியோவை பொறுத்த வரைக்கும் கட்டடம் அதிகமா ஆடின மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதிர்வுகள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க இருக்கும் இடத்தில் நிலநடுக்கத்தின் பாதிப்பு எந்த அளவுக்கு உணரப்பட்டது? அங்க இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா? எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்க. சுனாமி வார்னிங் எதுவும் கிடையாது. பட் கட்டடங்கள் ஆடியது எதுவும் உண்மை. பட் அந்த அளவுக்கு எந்த சேதாரம் எதுவும் கிடையாது. எங்க சைட்ல, யோக்கோஹாமா சைட்ல, கனகாவா சைட்லயும் எதுவுமே அந்த ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. கலைச்செல்வன், நீங்க சொல்லுங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ரிக்டர் அளவுகோலில் 7.8 அப்படின்றது அதிகமான ஸ்கேல் இல்லையா? அந்த அளவுக்கான அதிர்வு அங்க உணரப்பட்டதா? டோக்கியோவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? அங்கே சுனாமி அலர்ட் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? கண்டிப்பா. பெரிய பெரிய நிலநடுக்கம் தான். பெருசா கட்டடம் எப்போதும் நார்மலா எப்போதும் போலதான், ஆனா கொஞ்சம் பெருசா இருந்தது. பட் இங்க பொதுவா கட்டடம் அதுக்கு பாதுகாப்பா தான் கட்டியிருப்பாங்க. அதனால யாரும் வீட்டை விட்டு வெளில வரமாட்டாங்க. சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா யாரும் வீட்டை விட்டு வெளில வரல. சோ இங்க நான் இருக்கிற பகுதியில எந்தவித கட்டட சேதாரமும் இல்லை. நீங்க 2 பேரும் இருக்கும் அதே வேளையில் மற்றும் ஒரு நேயர், ஜப்பானில் வசிக்கும் தமிழர் நம்மோடு தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். பாலமுருகன், நீங்க லைன்ல இருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க ஜப்பானின் எந்த பகுதியில இருக்கீங்க? நீங்கள் இருக்கும் பகுதியில் நிலநடுக்கம் எந்த அளவுக்கு உணரப்பட்டது? வணக்கங்க, என் பேர் பாலமுருகன். ஜப்பான்ல கசாய் பகுதியில நான் இருக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 20 நொடிகள் தொடர்ந்து ஆடிட்டு இருந்தது. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார். இணைப்புல இருக்கீங்களா? இணைப்புல இருக்கோம், தொடர்ந்து பேசுங்க. அதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7.6-8 அந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்களா மேக்னிடியூட். இது பாத்தீங்கன்னா ஒகாசவாரா அப்படின்ற ஒரு ஐலாண்ட் பக்கத்துல இருந்து அந்த எபிசென்டர் இருக்கு. அங்க இருந்து அங்க பாத்தீங்கன்னா ஒரு 8.5 இருந்தது. சரி, இப்ப நீங்கள் இருக்கும் பகுதியில என்ன மாதிரியான அபாய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க? அங்க இருக்கும் மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக உணர்றாங்களா? இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அந்த சுனாமி எச்சரிக்கை உடனே இங்க சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த நில அதிர்வுக்கு பாத்தீங்கன்னா சுனாமி எச்சரிக்கை எதுவும் இல்லை அப்படின்னு அறிவிப்பு விட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களா.